அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது. இன்றைக்கி A123 தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நோக்கியா கீபேட் மொபைல். இதை கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்கேங்க. சார்ஜரில் ஃபோன் ரெட்டில் இருக்குன்னாங்க. சரி, இது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டரியை கலட்டி சார்ஜர் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட மாடல் என்னென்னா DA1017 1017 TA. இது அதோட மாடல். மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமர் ஒருவேளை சிசி பின்ல எதுவும் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் ஆனால் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் செக் பண்ணிடுவோம். இது சார்ஜெலாம் கரெக்டாக வருது. பேட்டரிலாம் வோல்ட்டு கம்மியாக இருக்குது. நம்ம வேணால் ஒரு டெஸ்டிங்க்கு நம்மளோட டிசி சப்ளையில் ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃபோன் நல்லா இருக்கான்னு. சாரி, டிசி சப்ளை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, ஃபோன் ஆடலாம் ஆகத்தான் செய்யுது. சார், ரைட்டு மிஸ் ஆகிட்டு. ஃபோன் ஆன் ஆகத்தான் செய்யுது. அப்போ பேட்ரி தான் ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க இருக்குது, அதனால தான் ஃபோன் ஆன் ஆகலை. வேணால் நமக்கு ஃபோன் ஆன் ஆகுது, பேட்ரி தான் நல்லா ஆகலை. என்ன பண்ண போகிறோன்னா, பேட்ரி பூஸ்ட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4.2 வோல்ட் வச்சு இதை ஆன் பண்ணி பார்த்தோம். இப்போ 5 வோல்ட்டு வச்சு இது பூஸ்ட் பண்ண போகிறோம் பேட்டரியை. பூஸ்ட் ஆக மாட்டேக்கு. பேட்டரி இந்த பேட்டரினால பூஸ்ட் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மல்டி சார்ஜரில் போட்டு பூஸ்ட் பண்ணி பார்ப்போம். லைட் தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் நான் மல்டி சார்ஜ் பண்ணி பார்க்கேன், போட்டு வரேன். பேட்ரி என்னத்தை சார்ஜ் ஏற்றினாலும் சார்ஜ் ஏற மாட்டேங்குது. டிசி சப்ளையில் சார்ஜ் போட்டு பார்த்தேன், அப்போ ஏறலாம். மல்டி சார்ஜில் போட்டாலும் ஏற மாட்டேங்குது. பேட்ரி
போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேறு வழியில் இருக்குது, வேறு பேட்ரி தான் மாற்றி ஆகணும். பேட்ரி போயிடுச்சு, வேறு பேட்ரி தான் போடணும். சார்ஜில் ஒழுங்காக தான் ஏறுது. பேட்ரி ப்ராப்ளம் தான் இது, பேட்ரி தான் சரியாக நிற்கலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தானே போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி நல்ல வீடியோ ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறவங்கள. அஸ்ஸலாமு அலைக்கும்.